ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, சிஓசி இந்த மந்த்துக்கான என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மந்தில் கோல்டு பாஸுக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக. அதோட ராயல் சாம்பியனுக்கு இந்த புது ஸ்கின்னும் விற்றுருக்காங்க. இந்த ஸ்கின்னுக்கான கோல்டு பாஸ்லாம் ஆஃபராக வந்திருக்கு. ஸோ ஸ்கின்னும் பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி யாரெல்லாம் டாப் அப் பண்ண போகிறீங்க அவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த அப்டேட்டை தவிர இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அது என்னென்னா, நம்ம அப்படியே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் இருக்கா, அதை டச் பண்ணால் ஹேலண்ட் சேலஞ்ச் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை எப்படி முடிக்கலாம்னு இப்போ பார்ப்போம். இந்த பேஸுக்கு அட்டாக் பண்ண நமக்கு தந்திருக்க ட்ரூப்ஸ் என்னென்னா ட்ராகன் ட்ரூப்ஸ் தான் இருக்குது, அதாவது ஃப்ளையிங் அட்டாக் தான். ஸோ இதை வச்சு தான் இப்போ முடிக்கணும். எல்லாமே ஃப்ளையிங் அட்டாக் தான். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் கவர் பண்ணலான்னா ஈகிளாச்சர் பக்கம் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த சைட்லேருந்து போவோம். ஸோ நம்ம போகிற சைடு இருக்கிற அவுட்டரில் இருக்கிற எல்லா பில்டிங்கையும் முடிச்சுட்டா எல்லா ட்ரூப்ஸும் உள்ளே தான் போகும். ஸோ அதான் நமக்கும் வேணும். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி அவுட்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ பலூன் இறக்கி விட்டேன். ஸோ அதை தொடர்ந்து எல்லாத்தையும் வரிசையாக இறக்கிட போகிறேன். நான் எல்லாமே உள்ளே போகாதான். நம்ம இப்போ எல்லா ட்ரூப்ஸையும் இறக்கியாச்சு. தேவைப்படும் போது ஸ்பெல்லை மட்டும் போட்டால் போதும். 3 ஸ்டார் இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம் 3 ஸ்டார் இருக்க முடியுதா இல்லையான்னு. ஸோ நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே நினச்ச மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கு. ஈகிளாச்சு முடிச்சாச்சு. இன்னும் அந்த பெரிய பலூன் சாவாமல் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. அதுக்குள்ளே என்ன ட்ரூப்ஸ் இருக்குதுன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அதை மறந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே இருந்து என்ன ட்ரூப்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதோட லைஃப் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதுக்குள்ளே பலூன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கண்ணுக்கு பலூன் மட்டும் தான் தெரியுதான். அதுக்கு ஒரு ட்ராகன் ரைடர் இருக்கானா. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு தான் இந்த டவுன் காலை முடிக்கணும். இதனால் ஃப்ரீசிங் ஃபீல்டில் போட்டு இதை கொஞ்சம் லைஃப்பை காப்பாற்றுவோம். நினச்ச மாதிரி டவுன் காலை ஈஸியாகவே முடிச்சிருச்சு. இனி இது ஒரு 2-3 டிஃபென்ஸை முடிச்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் சாகாமல் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதுக்குள்ளே அது செத்து போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்னென்னா கிங் அண்ட் குயின், ஒரே ஒரு ட்ராகன் தான் இருக்குது. இதை வச்சு 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் பார்த்து இதை நம்மகிட்ட எபிலிட்டி மிச்சம் இருக்குது. குயினுக்கு எபிலிட்டி போட்டால் ஹீலர்ஸ் வந்துருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுவும் நல்லது தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் கிங்குக்கு நான் எபிலிட்டி போட்ட உடனே கிங்குக்கு 2 பாம்பு வந்துச்சுங்க. நீங்கள் தான் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த இதில் 3 ஸ்டார் இருக்க போகிறோம். 2 பில்டிங்ஸ் தான் இருக்குது. அதை முடிச்ச கன்ஃபார்ம் 3 ஸ்டார் ஆச்சு நம்மளுக்கு. இந்த முதல் சேலஞ்சில் நம்ம 3 ஸ்டார் எடுத்தாச்சு. இன்னும் அடுத்த வர சேலஞ்சு நம்ம 3 ஸ்டார் எடுப்போம். ஸோ அதுக்கான வீடியோவும் 1 by 1 வரும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு போங்க. அதை தான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட் ஒன் சொல்லணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.